தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் 36 சங்கீதங்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே 37ஆம் சங்கீதம், சற்று நீளமான சங்கீதம். முந்தைய சங்கீதங்களின் செய்திகள் எவற்றையாவது நீங்கள் தவற விட்டிருந்தால் யூடியூபிலே இந்த சங்கீத செய்திகளின் தொகுப்பு உண்டு. அது மட்டுமல்ல, மகிமை tv.com என்ற வெப்சைட்டிலும் இந்த செய்திகள் தொகுப்பாக அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அவற்றை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த செய்திகளை நீங்கள் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கும் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களாக வாழலாம். வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 37ஆம் சங்கீதம், நீளமான சங்கீதம். எல்லா வசனங்களையும் வாசிப்பது குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் இந்த சங்கீதத்தின் கருத்துக்கள் என்ன என்பதை அவ்வப்போது வசன குறிப்புகளை சொல்லி நான் விளக்குவேன். நீங்கள் தொடர்பாக நன்றாக கவனித்து கொண்டு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 37ஆம் சங்கீதம் பொல்லாதவர்களுடைய வளர்ச்சி, அவருடைய செழிப்பு, அந்த காரியத்தை சொல்லி அவர்களுக்குரிய முடிவையும் பற்றி சொல்வதாக, அறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 73ஆம் சங்கீதத்தின் கருத்தும் 37ஆம் சங்கீதத்தின் கருத்தும் ஏறக்குறைய ஒருமைப்பட்டவை. 1ஆம் சங்கீதத்தில் நீதிமான்கள் துன்மார்க்கர் என்று வாசிக்கிறோமே, அதே போன்ற கருத்துக்களும் இந்த சங்கீதத்திலே இடம்பெறுகின்றன. இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதலாவதாக கர்த்தர் செய்யக்கூடிய நன்மை, நாம் செய்ய வேண்டிய நன்மையை குறித்து முதல் சில வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக முதல் 3 வசனங்களிலே 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடி போவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தொடர்ந்து அடுத்த பக்கத்தில், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லி அந்த சங்கீதம் அப்படியாக ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து பார்க்கும் பொழுது 27ஆம் வசனத்திலும் 37ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று தொடர்ந்தும் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலே கர்த்தரை நம்பி நன்மை செய், 27ஆம் வசனத்திலே தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று பார்க்கிறோம். முதலாவதாக நன்மை. ஆண்டவர் எண்ணிறந்த நன்மைகள் நமக்கு தந்திருக்கிறார். அதற்குரிய நன்றி எறிதலோடு நாம் நன்மை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அநேகர் நன்மை செய்கிறார்கள், ஆனால் பாவத்தை விட்டு விலகாமல், மனம் திரும்பாமல், ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலே நன்மை செய்து வருகிறார்கள். நம்மை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் கூட. அதனால் தான் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தீமை விட்டு விலகு நன்மை செய் என்று 2ஆக பிரித்து அங்கு சொல்லப்பட்டிருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக ஒரு மனிதன் நன்மை செய்ய வேண்டும் என்றால், ஒரு விசுவாசி நன்மை செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக அவன் பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும்.
ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷனுடைய நன்மை செய்தல் அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது வசனத்திலிருந்தே பார்க்கும் பொழுது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையக்கூடாது என்று வாசிக்கிறோம். பின்னும் 9ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள், அவர்கள் ஒரு காலம் எந்த காரியத்திலும் வெற்றியடைய மாட்டார்கள், அவர்கள் புயங்கள் முறியும் என்றெல்லாம் அவர்களுக்குண்டான முடிவை குறித்தும் இந்த சங்கீதம் சொல்கிறது. உன்னை சுற்றிலும் பொல்லாதவர்கள் இருப்பார்கள் என்றால், துரோகிகள் இருப்பார்கள் என்றால், துன்மார்க்கர்கள் இருப்பார்கள் என்றால், பகைவர்கள் சத்துருக்கள் இருப்பார்கள் என்றால் பொறாமைப்படாதே, எரிச்சல் அடையாதே, அவருடைய முடிவு சீக்கிரத்திலே என்று இந்த சங்கீதக்காரன் அறிவிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். பின்னர் நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும், நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் உரிய பலவிதமான வித்தியாசங்களை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 10 வித்தியாசங்களை நான் கண்டுபிடித்திருக்கிறேனே. 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது சுதந்திரிக்கக்கூடிய சுதந்திரங்களிலே இருவருக்கும் வித்தியாசம். பின்னர் துன்மார்க்கருடைய வாழ்க்கை குறுகிய காலம், நீதிமான்களோ நீடித்து வாழ்வார்கள் 10ஆம் வசனத்திலே. 16ஆம் வசனத்திலே துன்மார்க்கர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதில்லை, என்ன இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் திருப்தி இதெல்லாம் இருக்காது. ஆனால் நீதிமான்கள் கர்த்தருக்குள்ளாக அவருடைய கிருபையினாலே தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். 17ஆம் வசனத்திலே துன்மார்க்கருடைய ஜீவியத்திலே வெற்றி இல்லை, வல்லமை இல்லை, நீதிமான்களுக்கோ கர்த்தருடைய வல்லமை அதிகாரம் எல்லாம் உண்டு என்று சொல்லி அந்த 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னும் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது துன்மார்க்கருடைய வாழ்க்கை குறுகினது, ஆனால் நீதிமான்களுடைய வாழ்க்கையோ பெருகினது என்று சொல்லி வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்திலே துன்மார்க்கன் பணத்தை கடன் வாங்கி அதை செலுத்தாமல் இருக்கிறான், நீதிமான் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் இறங்கி கடன் கொடுக்க கூடியவன் என்ற கருத்தை 21ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். ஆமா, யார்கிட்ட அது கடன் வாங்கியிருக்கீங்களா? உடனடியாக கொடுத்துருங்க, உடனடியாக கொடுத்து விடுங்கள். கடன் வாங்கக்கூடாது என்பது கர்த்தருடைய கட்டளை. அன்பினால் அன்றி வேற எதிலும் கடன் படாது என்று சொல்லி ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லி நீதிமொழிகள் 2:7 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்குத்தான் நாம் அன்பின் அடிமைகளை ஒழிய யாருக்கும் அடிமைகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்க கூடாது. கடன் வாங்கியாச்சு, அடிமையாக நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொல்லி அர்த்தமாகும். அடுத்தவனுக்காக கடனிலே பிணைப்படாது என்று சொல்லி நீதிமொழிகள் 22-26 நாம் காண்கிறோம். மற்றவங்களுக்காக கேரண்டோ கையெழுத்து போடுவது தப்பு, ஆபத்து என்று சொல்லி வசனம் கற்றுக் கொடுக்கிறது. கடன் வாங்காதிருங்கள், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொல்லி உபாகமம் 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் நாம் படிக்கிறோம். கடன் வாங்குவது பாவம், கடன் கொடுப்பது ஆசீர்வாதம். கொடுக்கிறவர்களாகவே இருக்க வேண்டுமே ஒழிய வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. கடன் வாங்காதிருங்கள், கடன் அட்டைகளை அனாவசியமாக பயன்படுத்தாதிருங்கள். உங்களுடைய கடன் அன்பு மட்டுமே, உங்கள் கடன் சுவிசேஷம் சொல்லுவது மட்டுமே. கடன் வாங்கவே வாங்காதிருங்கள். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வாதமாக வாழுங்கள். பாருங்க, என் நாமத்தினால் இனி எதை விட்டாலும் இப்பொழுது இம்மையிலே 100 மறுமையிலே நித்திய ஜீவனையும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை, சுபிட்சமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் தசம பாகத்தை குறித்து வேதம் சொல்கிறது. மால்கியா 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் முதலாக நான் வாசிக்கும் பொழுது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உண்மையில் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை, எப்பொழுது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்து அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் கற்றுக் கொடுப்பதாக பார்க்கிறோம். ஆமா, தசம பாகமெல்லாம் ஆண்டவருக்கு செலுத்துகிறோமா? ஐயா, அது பழைய ஏற்பாடு ஐயா, அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஐயா, எங்களுக்கு அது கிடையாது ஐயா. உண்டு ஐயா.
மத்தேயு 23:23 பாருங்க. கிறிஸ்தவர்களும் தசம பாகம் கொடுத்து காணிக்கை ஆரம்பிக்க வேண்டும். காணிக்கையிலே மிக குறைவானது தசம பாகம். யூதனுடைய காணிக்கை தசம பாகம், கிறிஸ்தவனுடைய காணிக்கை 100க்கு 100. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் 100க்கு 100 வெறுத்து என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்தவனுடைய காணிக்கை என்ன? 100%, 10% அல்ல, 100%. ஆக எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். கடன் கொடுத்து வாழ்வது நம்முடைய கடமை, கடன் வாங்குவது பாவம். கடன் வாங்காமல் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும், கடன் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பது பின்ன கடன் கொடுப்பது. ஆண்டவருக்கே நாம் கடன் கொடுக்கலாம், தெரியுமா உங்களுக்கு? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் கற்பித்திருக்கிறார். ஆக ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஆண்டவருக்கு கடன் கொடுப்பதும், கடன் வாங்காத அற்புதமான வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கட்டளை இடுவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக துன்மார்க்கன் கடன் வாங்கி கொடுப்பதில்லை, நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான். 28ஆம் வசனம், துன்மார்க்கனுடைய சந்ததி அழியும், நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். 30-31 வசனங்களிலே துன்மார்க்கனுக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி இல்லை. நீதிமானுக்கோ ஞானம் உண்டு. 38-39 வசனம், துன்மார்க்கனுக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தம் இல்லை, நீதிமானோ விடுதலை பெறுவான், ரட்சிக்கப்படுவான். 37 வசனம் முதல் 40வது வசனம், துன்மார்க்கனுடைய முடிவு அழிவு, நீதிமானுடைய முடிவு அறிவு. கர்த்தரை அறிந்து அவருக்குள்ளாக நிலைத்திருந்து வாழக்கூடிய ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை நீதிமானுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக நாம் சிந்தித்தது நன்மை. ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்தவர், தம்முடைய இரத்தத்தையே கொடுத்தவர். அப்படிப்பட்டவருக்கு ரட்சிப்பை பெற்ற நாம் நன்மைகள் செய்து நற்கிரியைகளிலே அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை காட்ட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டிய வார்த்தை நம்பிக்கை. 5ஆம் வசனம், 31ஆம் வசனம். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது முதலாவதாக 5ஆம் வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 31, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. 31ஆம் வசனம். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது 21ஆம் வசனத்திலே துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். ஏற்கனவே நாம் பார்த்த வசனங்கள். ஆக இரண்டாவதாக நாம் சிந்திக்க போகிற வசனம் வார்த்தை நம்பிக்கை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கை, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அதனால் நம்பிக்கை. வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. காரணம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் பேரிலே பற்றுறுதி நம்பிக்கை கொண்டு நாம் வாழ வேண்டும். காரணம், கர்த்தர் நம் மூலமாகவும் அநேக நன்மைகளை, அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார். நமக்காக, நம்மிலே இருந்து, நம் மூலமாக பல காரியங்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். எனவே கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை கையளித்து, நம்பி கையளித்து நம்பிக்கையோடு வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. 3ஆம் வசனம், கர்த்தரிடத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். 5ஆம் வசனம், நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். 4ஆம் வசனம், மீண்டும் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். 7ஆம் வசனத்திலே அமைதியோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை, ஆண்டவரிடத்திலே வழிகளை ஒப்புக் கொடுப்பது, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருப்பது, அமர்ந்திருப்பது, காத்திருப்பது எல்லாமே
ஆண்டவர் பேரிலே நாம் பற்றுறுதி வைத்திருக்கிறோம் என்பதற்கு சாட்சிகளாக விளங்குகின்றன. ஐயா, ஆண்டவரை நம்பி விசுவாசம் வைத்து வாழ்வதனாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம், நமக்கு என்ன நன்மைகள்? 11ஆம் வசனத்திலே சுதந்திரம், அதே வசனத்திலே மிகுந்த சமாதானம், அதே வசனத்திலே மன மகிழ்ச்சி. சுதந்திரமும் சமாதானமும் மன மகிழ்ச்சியும் நம்முடைய ஜீவியத்தில் பொங்கி வழிய வேண்டும் என்றால் கர்த்தர் பேரிலே பற்றுறுதி கொண்டு அவரிடத்திலே பற்றுதலாக இருந்து நம்பிக்கையோடு ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. 8ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்கள். ஏன்? அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருப்பதினாலே கர்த்தர் தங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் தங்களுடைய காரியங்களை காத்துக்கொள்ளுவார், கர்த்தர் தங்களுடைய எல்லா வழிகளையும் ஆராய்ந்து பார்த்து நித்திய வழிகளை நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை போஷிப்பார், நம்மை காத்துக்கொள்ளுவார், நம்மை ஆதரிப்பார், நம்மை அரவணைப்பார். எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அதனாலே அமைதலோடு சாந்தத்தோடு அவர்கள் வாழ முடியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவனும் திருவுளம் பெற்றுவதாக ஆண்டவர் அருளி செய்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சாந்தம் மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் காந்தம். எனவே சாந்தத்தை தரித்துக் கொள்ளுங்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், நன்மை செய்யுங்கள். ஆண்டவரிடத்தில் உள்ள எல்லாம் நம்முடையது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சுதந்திர வழிகளாக ஜீவிக்கக்கூடிய நாம் நன்மை செய்து நம்பிக்கையோடு ஜீவித்து நல்வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் போதிக்கக்கூடிய நல்வழிகள், அவற்றை காத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய நடைகள் ஆண்டவருக்கு திருப்தியாக பரிசுத்தமாக விளங்கும். 23ஆம் வசனம் பாருங்கள். சங்கீதம் 37:23 நாம் பார்க்கும் பொழுது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். 31 அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக நன்மை, இரண்டாவதாக நம்பிக்கை, இப்பொழுது நடைகள். நடைகள் பிசகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வசனம் இருக்கிறதா, வேதம் இருக்கிறதா? 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். வைத்து வைத்தேன்னா என்ன அர்த்தம்? குவித்து வைத்தேன் என்பது பொருளாகும். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படித்து மனப்பாடம் பண்ணி என் இருதயத்திலே குவித்து வைத்தேன். ஏராளமான வசனங்கள் என் இருதயத்தில் இருப்பதினாலே, தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயமாக இருப்பதினாலே என்னுடைய நடைகளிலே ஒன்றும் பிசகுவதில்லை. நேர்வழி, நிரந்தரமான வழி, நித்தியமான வழி, நிலைவரமான வழி, இந்த வழியிலே நான் நடப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நமக்கு விளக்குகிறான். 23ஆம் 24 வசனங்களிலே நம்முடைய நடைகளிலே ஒன்றும் பிசகுவதில்லை. ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் நடத்தக்கூடிய வழிகளிலே விடுதலை உண்டு, விபத்து கிடையாது. அந்த வழிகளிலே மன மகிழ்ச்சி உண்டு. இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த வழிகள், இந்த நடைகள் தாவீதின் சாட்சியின் வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் விரும்பக்கூடிய சாட்சியின் ஜீவியம் என்னவென்றால், நம்முடைய வழிகளிலே, நம்முடைய நடைகளிலே ஒன்றும் பிசகாமல் எப்பொழுதும் ஆண்டவரையே நோக்கி பார்த்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் மேல் தன்னுடைய கண்களை வைத்து நடந்து கொண்டிருந்த பொழுது சீமோன் பேதுரு கடலிலே நடந்தான். கர்த்தர் மேல் வைத்திருந்த கண்களை விட்டு கடல் அலையை பார்த்த பொழுது தண்ணீருக்குள்ளே மூழ்கினான். நம்முடைய வாழ்க்கையிலே, பிரச்சனைகளிலே, துன்பங்களிலே, பாவங்களிலே மூழ்காமல் இருக்கத்தக்கதாக ஆண்டவரையே நோக்கி பார்த்து நம்முடைய வழிகளிலே, நம்முடைய நடைகளிலே ஜாக்கிரதையோடு ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு நம்ம போவோமா? எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கொஞ்சம் பரீட்சித்து பார்ப்போமா? ஒரு ஆவிக்குரிய மருத்துவ பரிசோதனை.
ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அவர்கிட்ட போனால் கொஞ்சம் வாய் தரங்க அப்படின்னு சொல்லுவார். முதல்ல என்ன? வாய். ரெண்டாவது என்ன சொல்வார்? கொஞ்சம் நாக்கை நீட்டுங்க அப்படின்னு சொல்வார். ரெண்டாவதாக நாக்கு. அதுக்கு பிறகு ஸ்டெதஸ்கோப்பை கையில் வச்சுட்டு நெஞ்சில் முதுகில் அங்கங்கே தொட்டு தொட்டு பார்ப்பாரு. மூன்றாவதாக என்ன? இருதயம். அதற்கடுத்தாற் போல உங்கள் காலை கொஞ்சம் காட்டுங்க. கால் எப்படி இருக்குது? கீழே வெள்ளையாக இருக்கோ, கொஞ்சம் மரத்து போயிருக்கோ, வெடிப்பாக இருக்கோ என்று சொல்லி காலில் கொஞ்சம் தட்டியும் பார்ப்பாரு. பாதங்களில் தட்டி பார்க்க வலிக்கா அப்படின்னு கேட்பாரு. மரத்து போயிருக்கா அப்படிலாம் கேட்பாரு. எப்போ மரத்து போயிருக்கோம்? ரொம்ப சுகர் இருந்தால் மரத்து போயிருக்கோம். இப்படியாக சில பரிசோதனைகளை டாக்டர் செய்வார். அந்த பரிசோதனையும் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பரிசோதனை? முதலாவதாக வாயை காட்டுங்க, இரண்டாவதாக நாக்கை காட்டுங்க, மூன்றாவதாக இருதயத்தை காட்டுங்க, பிறகு உங்களுடைய பாதங்களை காட்டுங்க. எங்க? 30ஆம் வசனம் முதலாக பாருங்களேன். இந்த 37ஆம் சங்கீதம் 30 முதலாக பார்க்கும் பொழுது, நீதிமானுடைய வாய் முதல்ல ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு இரண்டாவது நியாயத்தை பேசும். 31ஆம் வசனம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில், இருதயம் நெஞ்சு மூன்றாவது இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய நடைகளில், கால் அடி பாதங்கள் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு நம்ம அங்க வந்துட்டோம். ஆவியானவர் பரம வைத்தியராக இருந்து நம்மை பரிசோதிக்க இருக்கிறார். எப்படியெல்லாம்? நம்முடைய வாய் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய வாய்க்கு காவல் வைக்க வேண்டும், நம்முடைய வாயிலே தேவனருடைய வேதம் விளங்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாவடக்கத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும், நாவை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். பொய், கபடு, வஞ்சகம், விரோதம், பழிவாங்குதல், கோள், புரளி ஒன்றும் நம் நாவில இருத்தலாகாது. அது வாழ்க்கையை கொளுத்தும், அது கொளுத்தப்படும் என்றெல்லாம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இருதயம் 36ஆம் வசனத்திலே இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே பெற்றைய நாட்களிலே அதை குறித்து நாம் பார்ப்போம். சுத்த இருதயம். சுத்த இருதயம் எப்படி வரும்? ஐயா, என்னுடைய இருதயம் தெருக்குள்ளது, மகா கேடுள்ளது, சகல பொல்லாப்பும் சகல தீங்கும் என் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இந்த இருதயத்தை நான் பரிசுத்தப்படுத்துவது எப்படி என்று கேட்டால், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இருதய சுத்தம், இயேசுவின் ரத்தம், அதுதான் அடிப்படை. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் ரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியையற நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம். ஆண்டோடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, நம்முடைய மனசாட்சியின் உறுத்தல்களை கூட கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? கர்த்தர் நல்லவர் என்பதை காலமெல்லாம் நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்றால், இயேசு இனியவர் என்பதை என்னாலும் நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்றால், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கே கர்த்தர் நல்லவர், இயேசு இனியவர். இந்த வேளையிலே உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? சுத்திகரிப்பு தேவை என்றால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, கொஞ்ச நாளாக என்னுடைய இருதயம் நன்றாகவே இல்லை ஆண்டவரே, அதில் எரிச்சல் உண்டு, இச்சை உண்டு, துன்மார்க்கமான நினைவுகள் உண்டு, வஞ்சகம் உண்டு. இந்த இருதயத்தோடு உங்களுடைய சமூகத்திலே நான் வர முடியாது கர்த்தாவே. எனவே இந்த வேளையிலே உங்களுடைய மாசற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்களா? அப்படி ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக வரும் நாட்களிலே உங்களுடைய வாயை காத்துக்கொள்வார், உங்களுடைய நாவை காத்துக்கொள்வார், உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிப்பார், நேர் வழியிலே உங்களுடைய பாதங்களை நடத்துவார். இதெல்லாம் நடந்தால் என்ன ஆகும்? என்ன முடிவு? துன்மார்க்கர் அறுப்புண்டு போவார்கள், நீதிமான்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் கடைசி வசனங்களிலே நாம் காண்கிறோம். அறுப்புண்டு போவதல்ல, அடைக்கலமான ஜீவியம் செய்யத்தக்கதாக
ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது நம்முடைய கடமை. நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசம் வையுங்கள், நடைகளை காத்துக்கொள்ளுங்கள், நல்வழி நடவுங்கள். அப்படி என்றால் உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், தேவனுடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை காக்கும். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக அரணாக அமைவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்கள் அழைத்து வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, 37ஆம் சங்கீதத்தில் இருந்தும் சில நலமான உண்மைகளை நாங்கள் கற்கவும் கீழ்ப்படி எங்களை ஒப்புக் கொடுக்கவும் ஆண்டவர் கிருபை கூர்ந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாதவர்களை குறித்து, துன்மார்க்கர்களை குறித்து நாங்கள் எரிச்சல் அடையாமல் கர்த்தரை நம்பி நன்மை செய்யவும், கர்த்தருக்குள்ளான நம்பிக்கையை நாங்கள் வாழ்க்கையிலே காத்து கொள்ளவும், கர்த்தர் காட்டும் வழியிலே நாங்கள் நடக்கவும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு அடைக்கலமாகவும் அரணாகவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாகிய ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை காத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.